குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தா அது யோகம் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் இருந்துச்சு. அதில் தினேஷ்குமார் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. முற்றிலும் பொய். எனது ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நினைவு எனக்கும் தான் இருக்குது. கும்பராசியில் நான் கடக லக்னம், விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பெருத்து டீட்டெயிலாம் கொடுத்துருந்தாரு. இதுவரை நான் எந்த யோகத்தையும் கண்டதில்லை. எனக்கு தெரியும் அது இல்லை என்று. இனிமேல் வெட்டியாக பேசுவதை வேடிக்கை வார்த்தை ஏமாறாமல் போய் உடைத்து வெற்றி காண்பீராக அப்படின்னு சொல்லியிருந்தார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜோசியம் ஓரளவுக்கு தெரியலை, அதாவது நுனிப்புல் மேய்ஞ்சிருந்தால் இதில் பிரச்சனை வரும், இந்த மாதிரி பஞ்சாயத்து வரும். ஓரளவுக்கு படிக்கணும், ஏன்னா முழுமையாக படிக்க முடியாதுல்ல, அதனால் ஓரளவுக்கு படிக்கலாம் ஜோசியத்தை. அப்படி படிக்கலை இந்த சந்தேகம் கிளாரிட்டி ஆயிரும். உங்களுக்கு தெரியலைங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆயிராது. சரி, இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்த பர்த் டீட்டெயில் படி 8 வயசில் குரு தசை முடிஞ்சு வச்சு 52 வயசில் தான் சுக்கிர தசை வருது. ஸோ 52 to 72 தான் சுக்கிரன் யோகத்தை கொடுக்க முடியும். 8 வயசு வரைக்கும் தான் குரு யோகத்தை கொடுக்க முடியும்.